ஆரம்பத்திலேயே இப்படியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டால் போட்டு டே 2 மொதல் 3 மணி நேரம் உண்மையை சொல்லணுன்னா தான் ஓட்டினேன். நேற்று வந்து பசங்கள்லாம் ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களாம். ஒரே சங்கட்டமாக போச்சு. நான் அமைதியாக இருந்தாலும் அம்மா என்ன நேற்று நேரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆச்சு. பட் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணுற ஆள்லாம் இல்லை. ஏன்னா நான் வாழ்க்கையில் பல அடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் ஒரு அடியே கிடையாது. ஸோ ரொம்ப டயர்டில் தான் இருந்தேன். கொரியர் ஆர்டரை பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டாலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன். நான் யாரை நம்பியுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடை போடலை, அல்லாவை நம்பி தான் போட்டேன். ஸோ இன்றைக்கான சேல் எப்படியும் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரியே எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரில, கடைசி 3 மணி நேரம் நல்ல சேலு. ஸோ நான் போட்ட ப்ரௌனி எல்லாமே சோல்ட் அவுட்டு, ரோஸ் மில்க் கேக்கு சோல்ட் அவுட்டு, பிளாண்டி மட்டும் ஒரு 4 பீஸ் மிஞ்சிச்சு. அந்த மிஞ்சின பிளாண்டியையும் நானும் எங்கள் அம்மாவுமே சாப்பிட்டுட்டோம். ஸோ நான் வந்து ஓடலையேன்னு வருத்தப்படவே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் கடைசி 3 மணி நேரம் பார்த்தீங்களா எப்படி சேல் ஆச்சுன்னு. அந்த மாதிரி தான் லைஃபு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்.